அறியப்படாத ரகசியமாகவே தொடர்கிறது. இதன் ஆதி அந்தத்தை அறிந்து கொள்ள விஞ்ஞானிகள் தொடர்ந்து மேற்கொண்டு வரும் முயற்சிகள் கொஞ்ச நஞ்சமல்ல. அந்த வகையில் அறிவியல் உலகின் வரலாற்று சிறப்பு வாய்ந்த நாளாக இன்றைய தினம் கருதப்படுகிறது. அதற்கு காரணம் என்ன விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. இந்த பிரபஞ்சம் எப்படி உருவானது, அதற்கு நிறை எங்கிருந்து வந்தது, பிரபஞ்சத்தின் அடிப்படை என்ன, இது போன்ற கேள்விகளுக்கான தேடல்கள் தான் கடவுள் துகள் எனப்படும் ஹிக்ஸ் போசான் நுண் துகள்கள் குறித்த கண்டுபிடிப்பு. இந்த துகள் தான் அணுவுக்கு நிறையை தரக்கூடியது என்று ஐரோப்பிய அணு ஆராய்ச்சி மையமான CERN ஆய்வுக்கூட அறிவியலாளர்கள் கருதுகின்றனர். இதுவரை மனிதனால் கண்டறியப்படாத பருப்பொருள் பற்றிய உண்மைகளை வெளிப்படுத்தக்கூடிய மிக முக்கிய அடிப்படை பரிசோதனையாக இது பார்க்கப்படுவதால் இயற்பியல் துறையில் இது புதியதொரு அத்தியாயத்தின் தொடக்கமாக கருதப்படுகிறது. இதுகுறித்து இறுதியான ஆதாரத்தை வழங்குவதற்கு கூடுதல் ஆய்வுகள் மேற்கொள்ள வேண்டியிருப்பதாக ஜெனீவாவில் செய்தியாளர்களை சந்தித்த அறிவியல் ஆய்வாளர்கள் கூறியிருக்கின்றனர். This is very significant. This is the most massive such particle that exists. If we confirm all of this, which I think we will, and that is very, very significant. This is something that may, in the end, be one of the biggest discoveries or observations of any new phenomena that we've had. ஆனால் இது அறிவியல் வளர்ச்சியின் மிகப்பெரிய சாதனை என்று கூறியுள்ளார் CERN மையத்தின் இயக்குனரும் அறிவியலாளருமான Ralph Hare. Should I say that I'm pleased? Congratulations. I think it's obvious. This is from mine, right? This is yes. As a layman, I would now say, I think we have it. You agree? கண்ணுக்கு தெரியாத ஒரு புலத்தில் அணுவுக்கு நிச்சயமற்ற நிறை இருக்கலாம் என்ற கொள்கை 50 ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்தே நம்பப்பட்டு வருகிறது. இந்த கொள்கையை நிரூபிக்கும் விதமாக இந்த ஆய்வின் முடிவு அமைந்திருப்பதாக விஞ்ஞானிகள் கருதுகின்றனர். புதிய தலைமுறைக்காக திருப்பதி மற்றும் வேங்கட பிரகாஷ். ஆதி மூலம் என்று அழைக்கப்படும் பிரபஞ்ச தோற்றத்தின் உருவாக்க ரகசியத்தை கண்டறியும் முயற்சியில் முன்னேற்றம் கண்டுள்ளதாக விஞ்ஞானிகள் அறிவித்துள்ளனர். விஞ்ஞானிகள் உறுதி செய்துள்ள கடவுள் துகள் என அழைக்கப்படும் ஹிக்ஸ் போசான் துகள் என்றால் என்ன, எதற்காக இந்த கண்டுபிடிப்பிற்கு இவ்வளவு முக்கியத்துவம் பார்க்கலாம். கிரகங்கள், நட்சத்திரங்கள், உயிரினங்களை கொண்டுள்ள இந்த பிரபஞ்சத்திற்கு ஒரு தொடக்க புள்ளி உள்ளது என்பதுதான் பிக் பேங் எனப்படும் பெரும்படிப்பு தத்துவத்தின் அடிப்படை. அதற்கு முன்னதாக வெற்றிடம் மட்டுமே இருந்தது என்பதுதான் அந்த தத்துவம் கூறும் தகவல். ஆனால் பெரும்பான்மையான விஞ்ஞானிகள் பெரும் வெடிப்பு எதுவும் ஏற்படவில்லை, ஆனால் மின்காந்த ஆற்றல் கொண்ட வெற்றிடத்திலிருந்து ஒரு சிறிய பலூன் அளவிற்கு முதலில் இந்த பிரபஞ்சம் தோன்றியதாகவும் அணுக்களின் தொடர் சுழற்சி காரணமாக அந்த சிறிய பலூன் தற்போதுள்ள பிரபஞ்சம் அளவுக்கு பெரிதானதாகவும் கூறுகின்றனர். அந்த பலூனுக்குள் தான் பால்வீதி மண்டலம், சூரிய குடும்பங்கள், நாம் வசிக்கும் பூமி, உயிரினங்கள் ஆகியவை இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இந்த பிரபஞ்சம் பெரிதாகும் நிகழ்வு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது என்பதுதான் விஞ்ஞானிகள் கூறும் தகவல். அதற்கு ஆதாரமாக அண்டம் நம்மை விட்டு விலகிச் சென்று கொண்டே இருப்பதை விஞ்ஞானிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். ஒரு சிறிய பலூனாக இருந்த இந்த பிரபஞ்சம் எவ்வளவு பெரியதாகி வருவதற்கு அடிப்படையான மூல அணுத்துகள் ஒன்று இருக்க வேண்டும் என்பதுதான் 1960ஆம் ஆண்டு பிரிட்டனைச் சேர்ந்த விஞ்ஞானி பீட்டர் ஹிக்ஸ் வெளியிட்ட தகவல். உதாரணமாக, ஒரு மண் உருண்டையை உடைத்துக் கொண்டே சென்றால் மண் துகள் ஏற்படும். அந்த மண் துகளையும் மேலும் மேலும் உடைத்துக் கொண்டே சென்றால் இறுதியில் ஒரு துகள் கிடைக்கும். அதுபோலதான் இந்த பிரபஞ்சத்தை கட்டமைக்க உதவியாக இருந்த அணுத்துகள்களை மேலும் மேலும் உடைத்துக் கொண்டே சென்ற போது ஆதியான ஒரு துகள் உள்ளதை கண்டறிந்துள்ளனர். உதாரணமாக, புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் ஆகிய 3 அங்கங்களை உள்ளடக்கியது ஒரு அணு. இது புரோட்டான், குவார்க், பெர்மியான், குளுயான்ஸ் போன்ற உபதுகள்களால் ஆனது. இந்த அணு துகள்களின் மொத்த எடைதான் ஒரு புரோட்டானின் மொத்த எடையாக இருக்க வேண்டும். ஆனால் நடைமுறையில் ஒரு புரோட்டானின் எடை அதன் அணுத்துகளின் எடையை விட கூடுதலாக உள்ளதை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தனர். எனவே புரோட்டானில் கூடுதலாக ஒரு அணுத்துகள் இருக்க வேண்டும் என்ற முடிவுக்கு அவர்கள் வந்தனர். அந்த அணுத்துகளை கண்டறியும் முயற்சிதான் இதுவரை நடைபெற்று வந்தது. உறுதிப்படுத்தப்படாத இந்த அணுத்துகள் தான் பிரபஞ்சத்தின் மூலமாக இருக்க முடியும் என விஞ்ஞானிகள் கருதினர். இப்படி ஒரு துகள் உள்ளதை உலகத்திற்கு முதலில் எடுத்துச் சொன்னவர் பீட்டர் ஹிக்ஸ் என்ற பிரிட்டிஷ் விஞ்ஞானி என்பதால் அந்த கண்டுபிடிப்புக்கும் அந்த துகளுக்கும் ஹிக்ஸ் போசான் என பெயரிடப்பட்டுள்ளது. உலகம் உருவானதற்கு காரணமான துகள் என்பதால் அதை கடவுள் துகள் என ஊடகங்கள் வர்ணிக்கின்றன. ஆனால் அந்த வர்ணனையை விஞ்ஞானிகள் ரசிக்கவில்லை என்பது தனிக்கதை. இவ்வாறு அணுத்துகளை மேலும் மேலும் உடைத்து ஆதி துகளை கண்டுபிடிப்பதற்காக ஜெனீவாவில் மிகப்பெரிய சோதனை கூடத்தை ஐரோப்பிய மையம் அமைத்திருந்தது. அங்கு நடைபெற்ற சோதனையில் தான் தற்போது பெரும் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் அந்த துகளுக்கு மிக அருகில் நெருங்கிவிட்டதாகவும் விஞ்ஞானிகள் கூட்டாக அறிவித்துள்ளனர். இப்படிப்பட்ட ஒரு துகள் இல்லாவிட்டால் அணு உருவாகி இருப்பதற்கு வாய்ப்பில்லை. அதாவது பால்வெளி, நட்சத்திரங்கள், கிரகங்கள் மற்றும் உயிரினங்களை தோன்றியிருக்க முடியாது என்பதுதான் பீட்டர் ஹிக்ஸ் கண்டுபிடித்த பெரும் அறிவியல் உண்மை என்கின்றனர் சர்வதேச விஞ்ஞானிகள். எனவே இந்த உலகம் உயிரினம் தோன்றுவதற்கு அடிப்படையான துகளை கண்டுபிடிக்கும் முயற்சியை முழு வெற்றி பெற்றால் கற்பனை செய்ய முடியாத வெற்றியை மானுடம் சாதித்துவிட்டது என்று கூறலாம். புதிய தலைமுறைக்காக விஸ்வநாத். பிரபஞ்ச
பிரபஞ்சம் எப்படி உருவானது என்பதை அறிவதற்காக 85 நாடுகளைச் சேர்ந்த 8000 இயற்பியல் விஞ்ஞானிகள் செர்ன் பரிசோதனை கூடத்தில் தங்கி பல ஆண்டுகளாக ஆய்வில் ஈடுபட்டு வருகின்றனர். பிரான்ஸ் சுவிட்சர்லாந்து எல்லைப் பகுதியில் உள்ள செர்ன் ஆய்வு கூடத்திற்கு குடியரசுத் தலைவராக இருந்தபோது அப்துல் கலாமும் அவரது ஆலோசகருமான பொன்ராஜும் சென்று வந்தனர். தற்போது ஹிக்ஸ் போசன் என்று அழைக்கப்படும் துகளை 99.99% கண்டுபிடித்துள்ளதாக CERN விஞ்ஞானிகள் அறிவித்துள்ள நிலையில் அது பற்றி பொன்ராஜிடம் நமது செய்தியாளர் கணபதி நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். இந்த ஹிக்ஸ் போசான் அல்லது கடவுள் துகள் என்பது என்ன? அணுக்களுக்கு கனம் வடிவம் கொடுப்பதாக சொல்லப்படும் இந்த துகளின் முக்கியத்துவம் என்ன? அதாவது கடவுள் துகள் அப்படின்னா கடவுள்னால எங்கும் நீக்கமாக நிறைந்திருக்கிறார் என்றுதான் அர்த்தம். அப்ப இந்த ஹிக்ஸ் போசான் கடவுள் துகள் என்று சொல்லப்படுகிற துகள் வந்து எங்கும் நீக்கமாக நிறைந்திருக்கிற காரணத்தினால இதுக்கு கடவுள் துகள் என்று சொல்கிறார்கள். இந்த பிக் பேங் மூலமா யூனிவர்ஸ் எப்படி உருவானதுன்றதுல ஏதாவது டீவியேஷன் இருக்கா அப்படின்னு பாக்குறதா இந்த ரிசர்ச். அப்ப அந்த டீவியேஷன்ல இந்த ஹிக்ஸ் போசான் பார்ட்டிகளை கண்டுபிடிக்கிறதா பெரிய முயற்சி. இன்றைக்கு வந்து இது வந்து கடந்த 50 வருடங்கள்ல இது ஒரு ஹியூஜ் சயின்டிபிக் அச்சீவ்மெண்ட். அப்படி எப்படி கோப்பர்னிக்கஸ் அண்ட் கலீலியோ கண்டுபிடித்தார்களோ அதே மாதிரி வந்து இது ஒரு சயின்டிபிக் அறிவியல் ஆராய்ச்சிக்கு வந்து ஒரு மைல்கல் என்றுதான் சொல்ல வேண்டும். பிரபஞ்சம் உருவாவதற்கே காரணமாக இருந்தது. வாயுக்கள் வந்து பிளானட்ஸாகவும் நட்சத்திரங்களாகவும் மாறதுக்கும் காரணமாக இருந்தது ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது, இதற்கு சொல்லப்படுகிறது. அப்படி இருக்கும்போது இந்த ஆராய்ச்சி மூலமாக மக்களுக்கு என்ன பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது? இப்ப நீங்க நானோ சயின்ஸ் என்ன இருக்கு, 100 கோடியில ஒரு துகள், அதான் நானோ சயின்ஸ். அப்ப இன்றைக்கு இருக்கக்கூடிய மேக்ரோ இதெல்லாம் வந்து அதை விட்டு நானோ சயின்ஸ் வரும்பொழுது பார்ட்டிகல் ரொம்ப சிறுசாயிருது. 1 in billion. அப்ப 1 in billion அந்த பார்ட்டிகல் எப்படியான ப்ராப்பர்ட்டிஸை வெளிப்படுத்தும் அப்படின்றத பொறுத்துதான் இன்றைக்கு வரக்கூடிய இன்றைக்கு ஹார்ட் டிஸ்க் கம்ப்யூட்டர் எடுத்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் சைஸ் வருது. டிவி பெரிய டிவி எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாளைக்கு தொடுதுறை வடிவத்தில் டிவி வந்துடும். அதே மாதிரி நானோ மெடிசன், அதாவது நானோ மெட்டீரியல்ஸ், இப்படி பல்வேறு விதமான பொருள் வரும்பொழுது என்ன வகையான இன்றைக்கு டெவலப்மெண்ட்ஸ் வருதோ அதே மாதிரி இந்த பொருளை கண்டுபிடித்த இதன் மூலமாகவும் பல்வேறு ஏரியாவில் வந்து ஒரு ஹியூஜ் ரிசர்ச் பொட்டன்ஷியல் இருக்கு. அவங்க சொல்லியிருக்கிறபடி 99% வந்து இதுதான் இந்த பார்ட்டிகல் தான் ஒரு ஹிக்ஸ் போசான் பார்ட்டிகல் சொல்லிட்டாங்க. இன்னும் வந்து அதை கன்ஃபார்ம் பண்றதுக்கு another 2-3 years ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அணு ஆராய்ச்சி சம்பந்தப்பட்டது அப்படிங்கிறதுனால மின்சாரம் தயாரிக்கிறதுல என்னால பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா எனர்ஜி ஜெனரேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது. அதே மாதிரி சோலார் ஸ்பேஸ் சேட்டலைட் லான்ச் பண்ணி சோலார் மூலமா வந்து அங்கிருந்து எனர்ஜியை வந்து கிரவுண்டுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணணும். சோ இந்த ரிசர்ச்சுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றது ஒரு நம்பிக்கை. இந்த ஹிக்ஸ் போசான் என்பதுல போசான் என்கிற பெயர் வந்து இந்திய விஞ்ஞானி சத்யேந்திர போஸ் பெயர் குறிப்பிட்டு அந்த பெயரிடப்பட்டிருக்கிறது. இதை தவிர இந்தியாவுக்கு இந்த ஒரு ஆராய்ச்சியில என்ன தொடர்பு இருக்கிறது? அதாவது இந்தியா வந்து 1960 இருந்து டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மினரல் ரிசர்ச் அண்ட் பார்க் அவங்க கிட்டத்தட்ட ஒரு 30 million to 60 million அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணி இந்தியா வந்து அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணி இந்த மாதிரி பல்வேறு விதமான ஹார்ட்வேர் ஐட்டம்ஸ் நம்ம வந்து உற்பத்தி பண்ணி அவங்களுக்கு கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாம சாஃப்ட்வேரும் பண்ணி கொடுக்குறோம். அதாவது இந்த என்டையர் சான் லெபார்டரியில 4 டிடெக்டர்ஸ் இருக்கு. அந்த டனல் இருக்குதுங்களா, அந்த டனல்ல 4 டிடெக்டர்ஸ். அதுல வந்து 2 டிடெக்டர்ஸ்ல வந்து நம்ம இந்தியாவுடைய கொலாபரேஷன் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்தியாவுக்கு ஸ்பெஷல் அப்சர்வர் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. செகண்ட்லி இந்தியாவுடைய கான்ட்ரிபியூஷன் வந்து இதுல வந்து இருக்கு. ஹிக்ஸ் போசன் என்ற அணுத்துகளை பற்றி நாம் பார்த்து வருகிறோம். இந்த அணுத்துகளுக்கு ஹிக்ஸ் போசன் என பெயர் வந்ததன் காரணம் என்ன? யார் இந்த ஹிக்ஸ் போசன்? விரிவாக பார்க்கலாம். இருந்தது 1929ஆம் ஆண்டு பிரிட்டனின் நியூ கேசலில் பிறந்த ஹிக்ஸ் ஈடன்பர்க் பல்கலைக்கழகத்திலிருந்து ஓய்வு பெற்றவர். தனது பள்ளி பருவத்திலேயே மிகச்சிறந்த மாணவராக ஹிக்ஸ் விளங்கினார். பின்னர் இயற்பியலை பட்டப்படிப்பாக கொண்டு பயின்ற அவருக்கு 1950ஆம் ஆண்டு முதல் வகுப்பு பெருமை கிடைத்தது. தற்போது இவர் கண்டறிந்த கடவுள் துகள் எவ்வாறு நிறை தந்து பிரபஞ்சத்தை ஒன்றாக நிலைநிறுத்துகிறது என்ற ரகசியத்தை அறியும் ஆய்வை முன்னெடுத்துச் செல்ல வழிவகுக்கும் என நம்பப்படுகிறது. 83 வயதாகும் ஹிக்ஸ் 1964ஆம் ஆண்டிலிருந்து இதற்காக பாடுபட்டு வருவதாக தெரிகிறது. இவரது ஆய்வறிக்கையை முதலில் பிரிட்டன் இதழ் ஒன்று பொருத்தமில்லாத அறிக்கை என கூறி நிராகரித்தது. பின்னர் அமெரிக்க இதழான பிசிக்கல் ரிவ்யூ லெட்டர்ஸ் திருத்தப்பட்ட அறிக்கையை பிரசுரித்தது. இந்த துகள் எத்தனை அதிகம் பிரபஞ்ச பொருட்களோடு தொடர்பு கொள்கிறதோ அத்தனை அதிக எடையை அது பெறுகிறது என்ற முக்கிய தகவல் இவரது ஆய்வின் வழியாக கிடைத்தது. அமைதியான குணம் கொண்ட ஹிக்ஸ் யாருடனும் அதிகம் பழகாத சுபாவம் கொண்டிருந்தார் என அவரது நண்பர்கள் கூறுகின்றனர். அதன் காரணமாகவே அவருக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் தவறியதாகவும் அவர்கள் கருதினர். இந்திய இயற்பியல்
விஞ்ஞானியான சத்யேந்திரநாத் போஸ் என்பவரது பெயரையும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனின் பெயர் ஒரு பகுதியை இணைத்து ஹிக்ஸ் என தனது துகளுக்கு ஹிக்ஸ் போசன் என பெயரை சூட்டியுள்ளார். அறிவியலின் முக்கிய கண்டுபிடிப்புகளில் ஒன்றாக ஹிக்ஸ் போசன் கருதப்படுகிறது. இந்த தோலை கண்டுபிடிப்பதற்காக CERN ஆராய்ச்சி மையம் என்ன மாதிரியான ஆய்வுகளை செய்து வருகிறது என்பது பற்றி விரிவாக பார்க்கலாம். CERN என்று அழைக்கப்படும் அணு ஆராய்ச்சிக்கான ஐரோப்பிய மையம் ஜெனீவா புறநகர் பகுதியில் செயல்பட்டு வருகிறது. இந்த நிறுவனம் கடவுள் துகள் என்று அழைக்கப்படும் ஹிக்ஸ் போசன் என்ற துகளை கண்டறியும் முயற்சியில் ஈடுபட்டது. இதற்காக பிரான்ஸ் சுவிட்சர்லாந்து எல்லையில் ஆல்ப்ஸ் மலைக்கு அடியில் 27 கிலோமீட்டர் சுற்றளவு உள்ள வட்ட வடிவிலான சுரங்கம் உருவாக்கப்பட்டது. பூமிக்கடியில் 175 மீட்டர், அதாவது 574 அடி ஆழத்தில் அமைக்கப்பட்ட இந்த சுரங்கத்தில் லார்ஜ் ஹேட்ரன் கொலைடர் என்ற உபகரணம் பொருத்தப்பட்டது. கடந்த 2010 ஜூன் மாத நிலவரப்படி இந்த உபகரணத்தின் மொத்த மதிப்பு $900 கோடி. இந்த உபகரணம் எப்படி ஹிக்ஸ் போசனை கண்டுபிடிக்க உதவியது என்பதை இப்போது விரிவாக பார்க்கலாம். ஹைட்ரஜன் சிலிண்டரில் இருக்கும் அணுக்கள் லார்ஜ் ஹேட்ரன் கொலைடர் உபகரணத்தின் முதற்கட்ட பகுதியில் செலுத்தப்படும். பின்னர் அந்த அணுக்களில் உள்ள எலக்ட்ரான்கள் அகற்றப்பட்டு புரோட்டான்கள் மற்றும் சேகரிக்கப்படும். அந்த புரோட்டான்களை மின்காந்த புலம் மூலம் வேகப்படுத்துவர். இந்த இடத்தில் புரோட்டான்களின் வேகம் ஒளியின் வேகத்தில் 1/3 இருக்கும். இதனைத் தொடர்ந்து பூஸ்டர் ஸ்டேஜ் எனப்படும் அடுத்த கட்டத்திற்கு வேகப்படுத்தப்பட்ட புரோட்டான்கள் அனுப்பப்படும். அங்கு 4 தனித்தனி வளையங்களாக பிரிக்கப்பட்ட இடத்தில் புரோட்டான்கள் மீண்டும் வேகப்படுத்தப்படும். இந்த இடத்தில் புரோட்டான்கள் ஒளியின் வேகத்தில் 91.6% வேகத்தை எட்டும். மூன்றாம் கட்டமாக 628 மீட்டர் சுற்றளவு வளையத்தில் புரோட்டான்கள் மீண்டும் வேகப்படுத்தப்படும். ஒரு கட்டத்தில் 99.9% ஒளி வேகத்தை எட்டும் புரோட்டான்கள் அதன் பின்னர் தனது எடையை மேம்படுத்திக் கொள்ளும். இந்த இடத்தில் உள்ள ஒவ்வொரு புரோட்டான்களிலும் 25 கிகா எலக்ட்ரான் வோல்ட்ஸ், அதாவது 25 மடங்கு எடை அதிகரித்திருக்கும். நான்காம் கட்டமாக 7 கிலோமீட்டர் சுற்றளவு உள்ள மற்றொரு வளையத்தில் புரோட்டான்கள் மீண்டும் வேகப்படுத்தப்பட்டு 450 கிகா எலக்ட்ரான் வோல்ட்ஸ் என்ற எடை அளவை எட்டும். இதன் பின்னரே லார்ஜ் ஹேட்ரன் கொலைடர் உபகரணத்தின் மைய பகுதிக்கு புரோட்டான்கள் அனுப்பப்படும். ஆல்ப்ஸ் மலையடிவாரத்தில் 27 கிலோமீட்டர் சுற்றளவு உள்ள இந்த வட்ட வடிவ சுரங்கத்தில் 2 தனித்தனி குழாய்கள் இருக்கும். இவற்றில் எதிரெதிர் திசையில் பயணிக்கும் வகையில் புரோட்டான்கள் செலுத்தப்படும். ஒளியின் வேகத்தை எட்டியுள்ள இந்த புரோட்டான்கள் அந்த 27 கிலோமீட்டர் சுற்றளவு உள்ள சுரங்கத்தை நொடிக்கு 11,000 முறை சுற்றும். இந்த கட்டத்தில் ஒரு புரோட்டானின் எடை 7 டெரா எலக்ட்ரான் வோல்ட்டாக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இந்த புரோட்டான்கள் மோத வைக்கப்படும் போது 14 டெரா எலக்ட்ரான் வோல்ட் சக்தி உருவாகும். இது கிட்டத்தட்ட பூமி உருவாவதற்கு காரணமான பெருவெடிப்பு நிகழ்ந்த போது ஏற்பட்ட சக்திக்கு இணையானது. அந்த சூழலில் புரோட்டான்கள் மோதும் போது ஏற்படும் நிகழ்வுகள் மிக துல்லியமான கேமராக்களில் பதிவு செய்யப்பட்டு கம்ப்யூட்டர் உதவியுடன் ஆய்வு செய்யப்படும். இந்த ஆய்வின் முடிவில் தான் ஹிக்ஸ் போசன் என்ற துகளை கண்டறிந்துள்ளதாக CERN விஞ்ஞானிகள் இன்று அறிவித்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக ராஜசேகருடன் ராஜராஜேஸ்வரி. கடவுள் துகள் என்று வர்ணிக்கப்படும் ஹிக்ஸ் போசன் துகள் இருப்பதை விஞ்ஞானிகள் உறுதி செய்துள்ள நிலையில் கண்டுபிடிப்பின் அடுத்த நிலைகள் என்ன என்பது குறித்து தற்போது ஆய்வுகள் நடக்கின்றன. ஹிக்ஸ் போசன் துகளை தேடுவதுதான் இயற்பியல் விஞ்ஞானத்தின் முதல் பணியாக இருந்தது. கடந்த 1980ஆம் ஆண்டு CERN விஞ்ஞானிகள் W மற்றும் Z துகள்களை கண்டறிந்தாலும் கூட அதன் நிறை அதிகரிப்பதன் ரகசியம் புரியாத புதிராகவே இருந்தது. அந்த ரகசியத்திற்கான விடை ஹிக்ஸ் போசன் துகளாக இருந்தது. எனினும் இந்த துகளை மிக சரியாக அடையாளம் காண்பது, அதன் தன்மைகள் பற்றிய முடிவுக்கு வருவது, அதற்காக அந்த துகளை தொடர்ந்து கண்காணிப்பது ஆகிய பணிகள் தான் அடுத்த பணிகளாக இருக்கும் என விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். அதற்கு பிறகு ஹிக்ஸ் போசன் துகள் பிரபஞ்சத்தில் என்ன மாற்றங்கள் செய்கிறது என்பது பற்றிய தெளிவு கிடைக்கும் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர்.